தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா பகுதியில் சிப்காட் அமைக்க நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் செய்யார் சிப்காட் அலுவலகத்தில் இரவு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவசாயிகளினுடைய பிரதான கோரிக்கையாக என்ன இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக விவராணி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே செய்யாறு சிப்காட் பகுதி ஏற்கனவே 2 அலகுகளுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த சிப்காட்டை விரிவாக்கம் செய்யும் நோக்கில் 3வது அலகு மேல்மா பகுதியில் அமைத்திட அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அதற்காக மேல்மா உள்ளிட்ட 11 கிராமங்களில் சுமார் 3174 ஏக்கர் நிலம் கையகப்படுத்திட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேல்மா பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்திட எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா, தேத்துறை, குறும்பூர், தர்மாபள்ளம், நெடுங்கல், அத்தி, வடாலப்பிரந்தான், இளநீர் குன்றம், வீரம்பாக்கம் உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சிப்காட் நில எடுப்பு திட்டத்திற்கு எதிராகவும் நில எடுப்பு பணிகளை கைவிடக் கோரியும் மேல்மா பகுதியில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செய்யாறில் உள்ள மாவட்ட நில எடுப்பு அலுவலகத்தில் இருந்து மேல்மா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு தனித்தனியாக அழைப்பாணை அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. நில எடுப்பு தொடர்பாக தங்களது கருத்துக்களை தெரிவிக்க அழைப்பாணை அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிப்காட் 3வது அலகுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விவசாயிகள் கேட்கும் 20 கேள்விக்கு பதில் கேட்க இதுநாள் வரையில் பதில் கொடுக்கவில்லையாம். மேலும் மேல்மா பகுதியில் போராட்டம் தொடங்கி 2 வருடங்கள் முடிந்த நிலையில் 3வது வருடம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 வருடங்களுக்கு மேலாக அரசு தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் வராத காரணத்தால் மேல்மா பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செய்யாறு ஆற்றுப்பாலம் அருகே உள்ள செயல்பட்டு வரும் சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராமபிரதாபன், தனி வருவாய் அலுவலர் செய்யாறு சிப்காட் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிப்காட் பணியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இரவு முழுவதும் சிப்காட் அலுவலகத்தில் படுத்து உறங்கி தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் விவசாயிகள் தொடர்ந்து இரவு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இரவு முழுவதும் பட்டினி கிடந்ததாகவும், இன்று காலை வரை காலை கடனை கழிப்பதற்கு கூட சிப்காட் அலுவலகத்தில் கழிவறையில் தண்ணீர் வசதி இல்லாததால் காலை கடனை கழிக்க முடியாமல் விவசாயிகள் சிப்காட் அலுவலகத்திலேயே அவதிப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகளிடம் இன்று காலை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகளின் இந்த தொடர் போராட்டத்தால் செய்யாறு பகுதியில் இரவு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.